அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோவில் வந்து ஈஸ்டர் விலாக், யூஸ்வலாக இருக்க ஈஸ்டர் விலாகோட இந்த ஈஸ்டர் விலாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போது அது ஐ திங்க் தம்ப்நெயில் அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கோயிலுக்கு போக போகுது. ஹாப்பி ஈஸ்டர். தன் செயல்களை விட்டு விடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவை பூசெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கீங்க. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல, வர்க்கலா போகிறோம். வர்க்கலா வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணல. எங்கள் அக்காவும் இல்லையான்றவங்களும் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ண அங்கே போய் தான் எங்கே போகிறோம் ஏது பண்ணுறோன்னா பார்க்க போகிறேன். அது கேரளாவில் இருக்குதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து 4 மணி நேரம் தானே, அதனால தான் டக்குன்னு அதை பிளான் பண்ணிச்சு. பச்சை பசேன்னு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் நாங்கள் கேரளா வந்தாச்சு. வர்க்கலாவோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இங்கே வந்து கொல்லமில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அந்த போட்டிங் நல்லாயிருக்கும், அந்த கயாக்கிங் நல்லா இருக்குங்கிறதுனால தான் இங்கே திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து வெறும் 3.5 மணி நேரத்துலேயே நாங்கள் ஓடோடி வந்தாச்சு. 6 மணிக்கு தான் இந்த போட்டிங் ஆரம்பிக்குது. ஆனால் நாங்கள் 5:30க்கே வந்துட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இத்தனைக்கும் நாங்கள் இடையில ஒரு பிரேக் வேறு போட்டோம். அப்படியே வேகமாக வந்தாச்சு, ஏன்னா டிராஃபிக் எதுவும் இல்லை. நாங்கள் புக் பண்ணது இந்த அக்வா ஹெவன் தான். இது ப்ரொமோஷன்னா கிடையாது, எங்கள் அக்காவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2-3 நாளாக தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு சின்ன போட் கொடுக்குறாங்க. சொல்லுங்க. இவங்க மட்டும் வெள்ளை, எனக்கே தெரியாது. விஜய் தேவர் கொண்டானா இங்கே வந்திருக்காங்க போல இருக்கே. குதிரை என்ன சொன்னீங்க பேண்ட்டை பற்றி? நம்மளே வெட்டினாலும் அது ஒரு மாடல்லாம் போல. கிழிஞ்ச பேண்ட், அதான் ஸ்டைல்ஸ். We are ready. ஐஷர் எப்படி இருக்கு? ஓகே. Come on darling. ஐஷர், டேய் டேய் ஏடி நல்லா இருக்கா சீனரி? நான் இங்கே ஓகேவா? மேங்க்ரூவ் எல்லாரும் காலையில் வாங்க. காலையில் தான் வெயில் இல்லாமல் அப்படியே அதமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளானட் ஆன் மார்னிங்ஸ் ஏர்லி. எனக்கு எந்த தலையும் மேலே இருக்கு. டன். அந்த இங்கே வந்து இறக்கி கூட விடுறாங்க. அங்கே வந்து குளிக்க கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நாங்கள் இப்போ குளிக்கல, நாங்கள் பீச்சில் தான் போய் குளிக்க போகிறோம். எப்படிமா இருந்துச்சு? நல்லா அமைதியா. எனக்குமே ரொம்ப அமைதியாக. எங்க அமைதியா பின்னாடி அம்மா அம்மான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்தாங்கன்னா சன்செட்டுக்கு வந்து நிறைய க்ரௌட் இருக்கும். ஸோ வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும், நம்மளால வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ ஒர்க்லாம் பிளான் பண்ணுறவங்க சன்செட் வந்து பீச்சில் பார்த்துட்டு போட்டிங் வந்து மார்னிங் இங்கே பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அதுதான் பெஸ்ட். சொல்லுங்க நீங்க யார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 7 மணி ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 7 மணிக்கு ஆரம்பிக்குது போல. ஆரம்பிச்சு 6:30க்கு வந்தால் ஆளாக ஏறி ப்ரீ புக்கிங்கும் இருக்குது. நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணல, இங்கே வந்தால் பண்ணோம். 500 ரூபாய் இல்லை, 5 பேருக்கு 2500 எங்களுக்கு ஆச்சுங்க சேர்த்து. ஒரு 1.5 hours நல்லா சுற்றி காட்டுறாங்க. இடம் சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வர நேரத்தை பொறுத்து. மத்தியானம் வந்தாலும் ரொம்ப வெயிலாக இருக்கும். இதுதான் கரெக்டான டைம். பேசின வாய்ஸ் ஓவர் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, நாங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணாமல் தான் போனோம். நாங்கள் காலையிலே போயிட்டதுனால கூட்டம் எதுவும் இல்லை. சன்ரைஸ்க்கு தான் போனால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போகிறது தான் எப்போவுமே பெஸ்ட். ஏன்னா காலையில் நிறைய பேர் வந்து லீவ் நாள்லனா வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமா, நமக்கு கிடைக்காம போயிருமா. அங்கே கிடைக்காம போனாலும் மற்ற போட்டிங் இதுலேயே கிடைக்கலாம். இதே மாதிரி இப்போ இந்த அக்வா ஹெவன் மாதிரி வேறு நிறையாவும் இருக்குது பக்கத்தில். ஸோ எதுலையாட்டில் ஒன்றில் கிடச்சிரும். பட் ஆன் த சேஃபர் சைடு வந்து புக் பண்ணிட்டு போகிறதே பெஸ்ட்டு. ப்ரீ புக்கிங் பண்ணிடுறது.
சொல்கிறது. முடிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிச்சது. ஒரு லாங் ரைடு தான், பட் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு மனோஜ் அப்படின்னு ஒரு ரைடர் தான் இங்கே பண்ணாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அண்ணா தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இதுலேயே வந்து கிருபா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்காமல் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரளா ஐட்டம் தான் சாப்பிட போகுது, புட்டு, ஆப்பம், கடலைக்கறி அந்த மாதிரி. இந்த ஊருக்கு வந்தால் அந்தந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும். புட்டு வாங்கியிருக்கு, ஆப்பம் வாங்கியிருக்கு, பரோட்டா வாங்கியிருக்கு, கடலைக்கறி, முட்டைக்கறி, நல்ல ஜீரக தண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா சுடு தண்ணி, ஜீரக தண்ணி. ஜீரக தண்ணியா சிவப்பு கலர்ல இப்படி இருக்கு, இந்த கலர்ல. ஆனா நான் பண்ண இந்த கலர்ல வராது. புட்டு அடிப்பொலியா இருக்கு. புட்டு, ஆப்பம், பரோட்டா, முட்டைக்கறி, கடலைக்கறி. முட்டை கடலைக்கறி சூப்பரா இருக்கும். ஆப்பம் சொல்லுங்க. புட்டும் இருக்கு, புட்டு நல்லா இருக்கு. சீனி இருந்தா புட்டு சாப்பிட்றேன் நானும். ஒரு முட்டைக்கறியும் வேணும். குட்டி பொலியான சாப்பாடு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா எப்படி இருந்தது சாப்பாடு? வேற லெவல். இங்க வந்தீங்கன்னா ஆப்பம், முட்டைக்கறி, மஸ்டர்ட். எப்படி இருந்தீங்க? சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. ஹோட்டல் தான் கிருபா, சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. மெயின் ரோட்ல இருக்கு. பீச் போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் போட்டு போயிடணுமா, இல்லாட்டி வந்து கரிச்சட்டியாக தான் திருப்பி வருவோம். இங்கே தான் அந்த கபில்ஸ் பீச். கபில் பீச்சா, நான் தப்பாக ஸ்பெல் பண்ணுறேன்னான்னு தெரியல. KAPIL. இந்த சைடு பீச்சு, அப்படியே இந்த சைடு பேக் வாட்டர். இதுலேருந்து பீச் ஆரம்பிக்குது. ஏம்மா எப்பா அம்மா, விழுந்து விழுந்து தொலைச்சிடாதீங்க. கடல் கடந்து வந்தாச்சு. எப்படியோ அதை கடந்து ரொம்ப அப்படியே வெளிநாட்டு கடல் மாதிரி இருக்குல்ல, வெள்ளையா. உள்ள இழுத்துட்டு போயிரும் போல. கத்திக்கிட்டு கிடக்கேனே கடலுக்குள்ள. ஐயோ பெரிய அலையா வருது, ஓடிடுறேன். இல்லை நாங்கள் இப்போ அவ்வளோதான், நல்லா குளிச்சுட்டு திருப்பி போக போகிறோம். இங்கே வெளியே எங்கேயும் ஃபோனு பர்செல்லாம் வைக்க முடியாதுங்கிறதுனால காரில் பூட்டி வச்சுட்டு இப்போ இது பண்ண போகிறோம். அதனால் முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன், சரியா? பீச் போயிட்டு ரொம்ப நசன்னு ஆகிட்டோம். அதனால் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்போ திருப்பி சன்செட்டுக்கு கெஃபேன்னு ஒரு கெஃபேக்கு எங்கள் அக்கா ஏதோ பார்த்து வச்சுருக்கலாம், இப்போ அங்கே தான் போகுது. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து வாங்கி தான் சாப்பிட்டோம், ஏன்னா ரொம்ப டயர்டாயிட்டு. மதுரை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஃபுட். நாங்கள் அந்த அரிசி அவ்வளோவா எங்களுக்கு இஷ்டம் கிடையாதுங்கிறதுனால இது வாங்கினோம். ஆனால் இப்போ பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அந்த தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டு மாதிரினா இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு அந்த சாப்பாடு. என்ன ஒரு அழகு இல்லை? கிளிஃப் சர்வா. எப்படி வியூ! இங்க இருந்து ஒரு காஃபி. பெஸ்ட் பிளேஸ் இன் வர்க்கலா. சன்செட்டுக்கு வரணும், அடிப்பொலி, அடிப்பொலியா இருக்கும். கண்டிப்பா வாங்க. கெஃபே பேர் என்னது? கெஃபே சர்வா. அதுக்கு இந்த இடம் கிடைச்சது தெய்வ புண்ணியத்துக்கு கிடைச்சிருச்சு. செம்மையாக இருக்குது வியூ பிளேஸ். எக்ஸ்பென்சிவ் பட் நல்லா இருக்கு. ஸோ இதை ஆர்டர் பண்ணோம். இது பேர் கிளப் சாண்ட்விச்சா, இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்குள்ளே வந்து எக்கு நிறைய எக்கச்சக்கமாக என்னமோனா இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. என்கிட்ட சொல்றியோ நினச்சிக்கிட்டேன் நான். இந்த பிரெட் சாப்பிட்றியாடா? இது அரேபியன்ஸ். இப்போ நாங்கள் நார்த் கிளிஃப் அங்கே வந்திருக்கோம். ஸ்கை லான்ச் அப்படின்னு ஒரு, இது பேர் என்னது, ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட். லைவ் மியூசிக் இருக்கு, லைக் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி. இல்லை இல்லை மில்க் ஷேக்ஸ் மாதிரியா? மில்க் ஷேக் சொல்லு.
ப்ரோ ப்ரோ ஒரு ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி மீன் பொழிச்சது சோறுல போட்டு விரைவிதிங்க, அடிப்பொலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ காலையில் அடுத்தது எங்கே பிளேஸ் போகிறோம்னா வந்து பிளாக் சாண்ட் பீச்சா எடி பிளாக் சாண்ட் பீச்சா எப்போவுமே காலையில் சாயங்காலம் தான் வந்து பீச்சுக்கெல்லாம் போகணுமா. அதனால இப்போ காலையில் மணி வந்து 6 ஆகுது. அதனால நாங்கள் எல்லோரும் பீச் போக போகிறோம். ஆனால் இங்கே இருக்க பீச்லனா என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி கல் மேலே ஏறி தான் போக வேண்டியதாக இருக்குது. சின்ன பிள்ளை கை குழந்தைனா வச்சுருக்கவங்கன்னா இந்த பீச்சுக்கு எப்படி வருவாங்கன்னு தெரில, வேறு வழி எப்படி இருக்குன்னு. பிளாக் சாண்ட் பீச்னா இந்த அங்கங்கே கருப்பாக இருக்குல்ல, நான் கூட நினச்சேன் ஃபுல் மணலும் கருப்பாக இருக்கும் போல், ஏதோ புது பீச்சோன்னு நினச்சேன். அப்படின்னா இல்லை, இது நான் நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங்கை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அங்கே பீச்லலாம் விளையாண்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதும் திருப்பி அந்த ஹோட்டலுக்கு இருப்பா, அங்கே தான் நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அது நான் எடுக்கல, ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி. இது வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா ஜட்டாயு அந்த எர்த் சென்டர், அது தானே வர்க்கலாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே தான் போகிறோம். அது 1 to 2 வந்து பிரேக் டைமா. ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1:45 போல் போனோம். அங்கே எல்லாம் டிக்கெட்னா இதுதான் ஆகிட்டு இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை நாங்கள் போனது மண்டேங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் கண்டிப்பாக எடுக்கணும். கேபிள் கார் இல்லைனா நடந்து கூட போய்க்கலாம். நாங்கள் வந்து கேபிள் காரில் போனோம். நடந்து போகிறதுனா 800 ஃபீட்டு கிட்டத்தட்ட அது இருக்குது. அவ்வளோ தூரம் நடந்துக்க மாட்டோம். ரொம்ப அதுனா கஷ்டம். அதனால கேபிள் காரில் தான் போனோம். பார்க்க ஏர்போர்ட் மாதிரி இருக்குது இல்லை? மேலே வெயில் பொழக்க போகுது. உள்ள ஏசினா கூட சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கொண்டு போவா, இங்கொண்டு எனக்கு தெரியும். சேச்சானா அண்ணனும் 1000 அடின்னு சொன்னாங்க சிசக்கா. இதுதான் மாமா மேலே போகிறது. ஆஷர் மரண பீதியில் இருக்கிறான், பயப்படக்கூடாது குழந்தாய். ஜட்டாயு வந்தாச்சு. இதுக்குள்ள என்ன இருக்கு? அடிக்க வெயில்ல ஒன்றும் தெரியல. நான் தெரியுறேனானு தெரியல, நான் தெரிறேனா பின்னாடி தெரிறேனானே எனக்கு தெரில. இதில் வேறு கண்ணாடி வேறு. இது ஹெலிபேடு போல். இங்கே ஹெலிபேடும் இருக்கு. அப்பா என்ன வெயிலுப்பா. இது எனக்கு இது பார்க்க திருவள்ளுவர் சிலை அந்த ஃபீல் தான் வருது. வர்க்கலாவில் இந்த ஜட்டாயு வந்து மஸ்ட் பிளேஸ். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சனி ஞாயிறுனா வந்தால் ரொம்ப க்யூவாக இருக்குமா. நாங்கள் வந்து மண்டே வந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருந்துச்சு. புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும். ஐ திங்க் நான் முடிஞ்ச அளவுக்கு வர்க்கலாவில் எந்தெந்த பிளேசஸ் போகணும், எந்த மாதிரி ஐட்னரிங்கிறத இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து வர்க்கலா யாராட்டி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கேப் மஸ்ட். இங்கே வர்றீங்கன்னா கேப் இல்லை கொடை கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா வெயிலில் வந்து சுருண்டு போயிடுவோம். இந்த முழு பிளானையும் எங்களுக்கு போட்டு கொடுத்த சுஸ்மிதா அவர்களுக்கு என்னோட பலத்த கரதோஷங்களை கூகுள் மேப் வந்தால் மட்டும் 4 பேச்சு பேசிட்டு ஃபோட்டோ எடுக்க ஓடிடுவோம். திஸ் கேர்ள் தான் வந்து ஃபுல் பிளான் ஐட்னரி. அண்ட் இவர்கள் வந்து எங்களை வந்து சேஃபாக கூட்டு வந்த ஆள். சேஃபாக இன்னும் கூட்டு போகணும். சரி, ஸோ டிரைவர்ன்றா இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முரி குடும்பம். டடா. அப்புறம் நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், காட்ஸ் ஓன் கிச்சனா காட்ஸ் ஓன் கிச்சன் சொல்லிட்டு நார்த் கிளிஃப் தானே சொல்லும். நார்த் கிளிஃப்ல ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே உள்ள போனாங்க. லைவ் மியூசிக்னா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே என்ன ஒரு வேறுபாடுனா
1500க்கு மேலே சாப்பாடு இருந்தாதான் என்னன்னா 1500க்கு மேலே பில் இருந்தால் தான் வந்து கீழேயே சாப்பிடணுமா. அப்புறம் வந்து பார்சல்னால் வந்து அப்போவே முன்னாடியே சொல்லிடணுமா. லாஸ்ட்லனா 1 டைம் ஆர்டர் தான் எடுப்பாங்களாம். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்து ஸ்கை லான்ச் அப்படின்னு போயிருந்தோம். அங்கேயுமே லைவ் மியூசிக் இருந்துச்சு, பீச் வியூ, டெரஸ், ரூஃப் டாப்பு செம்மையாக இருந்துச்சு அங்கேயே. பட் அங்கே இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நார்மல் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு ஓகேவா நல்லா சூப்பராக இருந்துச்சு.